அரசியல் பழிவாங்கல் செய்வதாகத்தான் நாம் நினைக்க தோன்றுகிறது. இவர் முகுல் சோக்சியோ, நிரவ் மோடியோ, விஜய் மல்லையாவோ, லலித் மோடியோ அல்ல. 49A என்ற நோட்டீஸ் கூட அவர்கள் கொடுக்காமல், விளக்கம் எதுவுமே சொல்லாமல் 18 மணி நேரம் அவரை விசாரணை செய்து இவரை மீண்டும் நியமிக்க கூடாது என்று கொடுத்தும் கூட 2 முறை நீட்டிப்பு கொடுத்திருக்கிறது இந்த அரசு என்று சொன்னால், தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒருவரை அமலாக்கத்துறை தலைவராக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதித்துறையிலும் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமித்து அதன் மூலமாக ஒரு வழக்கு வந்தால் அந்த வழக்கு தனக்கு வேண்டிய தீர்ப்பு வேணும் என்றால் தனக்கு வேண்டிய நீதிபதியை நியமித்து செய்வது என்பதை சமீபத்திலே குஜராத்திலும் பார்த்தோம். எம்ஜிஆர் டிவி சேனலில் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இன்று காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த காரியகர்த்தாவும் சிறந்த பேச்சாளருமாகிய ஹிதாயத்துல்லா அவர்கள் நமது சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார். அவருக்கு அறிமுகம் யாரும் தேவையே இல்லை. அவருடன் பேசுவதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். செந்தில் பாலாஜியுடைய கைது மத்திய அரசுடைய பழிவாங்கல் நடவடிக்கையா? இந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் இந்தியாவிலே இதுவரையும் எவருக்கும் அளித்திராத ஒரு நெருக்கடியை அளித்ததன் மூலமாக மத்திய பாஜக அரசு ஒரு உள்நோக்கத்துடன் அரசியல் பழிவாங்கல் செய்வதாகத்தான் நாம் நினைக்க தோன்றுகிறது. இவர் முகுல் சோக்சியோ, நிரவ் மோடியோ, விஜய் மல்லையாவோ, லலித் மோடியோ அல்ல. அவர்கள் வங்கியிலே பல்லாயிரம் கோடி பணத்தை வாங்கிவிட்டு மத்திய அரசுக்கு தெரிந்தே இந்த நாட்டை விட்டு, இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு தெரிந்தே நாட்டை விட்டு வெளியே சென்றவர்கள், அன்றைய நிதி அமைச்சரை நேரில் சந்தித்து சென்றவர்கள். அவர்கள் மூலமாக பல வகையிலும் பாஜக அரசு பலன் பெற்றிருக்கிறது. ஆனால் இந்திய வரலாற்றில் ஒரு அமைச்சராக இருப்பவரை நாட்டை விட்டு ஓடிவிடுவார் என்ற அடிப்படையிலே அவரை விசாரணைக்கு அழைத்து பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணைக்கு அழைத்து பல பேரை நெருக்குதலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அலுவலகத்திலே. அதுபோன்று எதுவும் செய்யாமல், ஒரு 49A என்ற நோட்டீஸ் கூட அவர்கள் கொடுக்காமல், விளக்கம் எதுவுமே சொல்லாமல் 18 மணி நேரம் அவரை விசாரணை செய்து அவருக்கு நெருக்கடி கொடுத்து, அது அல்லாமல் ஒரு தவறான முன்னுதாரணம், அதாவது தலைமைச் செயலகத்துக்கு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்று, இதற்கு முன்பு தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்துக்கு சென்றார்கள், அமைச்சருடைய அலுவலகத்துக்கு செல்லவில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு சென்று இது போன்ற ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை பாஜக அரசினுடைய இந்த அமைப்பு, அமலாக்கத்துறை அமைப்பு செய்திருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தலைவருக்கு பல எதிர்ப்புகள் கொடுத்தும் கூட, இவரை மீண்டும் நியமிக்க கூடாது என்று கொடுத்தும் கூட 2 முறை நீட்டிப்பு கொடுத்திருக்கிறது இந்த அரசு என்று சொன்னால், தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒருவரை அமலாக்கத்துறை தலைவராக ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தேர்தல் அதிகாரியாக மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரியை ஒரே நாளில் ராஜினாமா செய்ய சொல்லி மறுநாளில் அவருக்கு அவர் அப்ளிகேஷன் போட செய்து அதற்கு மறுநாள் அவரை தேர்தல் அதிகாரியாக நியமித்தார்களோ தங்களுக்கு வேண்டியவர்களை, அதே போன்று அமலாக்கத்துறையிலும் இதை செய்ததன் காரணம், தனக்கு வேண்டிய அதிகாரி இருந்தால் அவர் ஒரு பாஜக கட்சிக்காரரை போல் செயல்படுவார் என்ற அடிப்படையில் தான் செய்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் நீதித்துறையிலும் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமித்து அதன் மூலமாக ஒரு வழக்கு வந்தால் அந்த வழக்கு தனக்கு வேண்டிய தீர்ப்பு வேணும் என்றால் தனக்கு வேண்டிய நீதிபதியை நியமித்து செய்வது என்பதை சமீபத்திலே குஜராத்திலும் பார்த்தோம், ராகுல் காந்தி விஷயத்திலும் பார்த்தோம். ஆக அப்படிப்பட்டவருக்கு ஒரு சில நாட்களிலேயே ஒரு பதவி உயர்வு கொடுத்து அந்த பதவி உயர்வை கூட உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததையும் பார்த்தோம். ஆக உள்நோக்கத்துடன் நீதித்துறை, அதே போன்று நம்முடைய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இப்படி தேர்தல் ஆணையம் என்று சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை எல்லாம் பாஜக அரசு மிகவும் மோசமான ஜனநாயக விரோத முறையிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஜஸ்டிஸ் லோயா என்பவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த கொலைக்கு, சராபுதீன் ஷேக் என்று சொல்லக்கூடிய அந்த என்கவுண்டர் வழக்கை விசாரித்தவர்.
அவர் நேர்மையானவராக இருந்ததால் அவர் விபத்திலே மரணம் அடைந்தார். அதே நேரத்திலே அந்த வழக்கிலே அமித்ஷா அவர்களை விடுதலை செய்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆளுநர் பதவி பின்னால் கொடுக்கப்பட்டது. ஆக இவர்கள் ஆதரவாக இருந்தால் அவர்களுக்கு ஆளுநர் பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, இன்னும் பல்வேறு துறைகளுடைய பதவி, வெளிநாட்டு தூதுவர் பதவி, குஜராத்துடைய வழக்கை ஒன்றுமில்லாக நீர்த்து போக செய்த திரு ராகவன் அவர்களுக்கு தூதர் பதவி கொடுத்தார்கள். இப்படி கடந்த 9 ஆண்டுகளாக அறத்தை மீறி, நெறிமுறைகளை மீறி, நீதியை மீறி, ஜனநாயகத்தை மீறி, அரசியல் சட்டத்தை மீறி இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருப்பதனுடைய ஒரு பகுதிதான் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவருடைய இந்த வழக்கு விஷயம். இந்த வழக்கு என்பது சட்ட ரீதியாக எதையும் எதிர்கொள்ள தயார் என்று முதல்வர் மட்டுமல்ல, நான் ஒத்துழைப்பு தருகிறேன் என்று நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியும் கூட அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு தொடர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு அமைச்சருடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று 100கணக்கான பேரை 7 நாட்கள் விசாரணை செய்ததும் இந்திய வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. ஒரு 5 இடங்கள், 10 இடங்கள், 20 இடங்கள் என்றுதான் செல்வார்கள். ஆனால் 100கணக்கானவர்களை விசாரணை செய்ததும் இதுதான், பழிவாங்கல் தான். இதற்கு காரணம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு நாட்டிலே பாஜகவுடைய அந்த செல்வாக்கை சிதைத்தார். ஆக ஒன்று அவரை பாஜகவிலே சேர வைக்க வேண்டும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும், அல்லது அவர் மீது இந்த 2க்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இதை செய்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்வேன். இன்றைய துணை முதல்வர் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பட்னாவிஸ் அவர்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் முதல்வராக இருந்ததுக்கு பிறகும் கூட இந்த ஏக்நாத் சிண்டேவுடைய கட்சியினரை அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை அமலாக்கத்துறையிலே சிக்க வைத்து அதன் பிறகு அவர்களை கட்சி மாற சொல்லி இன்றைக்கு ஒரு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதை தெளிவாக திரு பட்னாவிஸ் அவர்கள் சொன்னார்கள். அமலாக்கத்துறை மூலமாக, எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் ஒரு ஆட்சி மாற்றம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், கர்நாடகாவிலே ஒரு புது முறையை கையாண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி தாவ வைக்க முடியாது என்பதற்காக அந்த சட்டத்தை மீறி அவர்களை ராஜினாமா செய்ய வைப்பது, அதன் மூலமாக அவர்களை மீண்டும் தேர்தலை வரவழைத்து வெற்றி பெற வைத்து தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வது. அதுவரை அவர்கள் ராஜினாமா செய்ததன் மூலமாக ஆளுங்கட்சியினுடைய இடத்தை குறைத்து இவர்கள் தனியாக கூடுதலாக எண்ணிக்கையில் இருந்தால் இவர்களே ஆட்சியை பிடிப்பது. உதாரணமாக ஒரு சட்டமன்றத்திலே 224 பேர் என்று சொன்னால் 24 அவர்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டால் எதிர்கட்சி 124 இடம் பெற்ற எதிர்கட்சி 100க்குள் சுருங்கிவிடும். இவர்கள் 100ஐ பெற்று இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். இந்த வேலையைத்தான் மத்திய பிரதேசத்திலே செய்தார்கள், இங்கு செய்தார்கள். ஏன் தமிழ்நாட்டிலும் இந்த வேலையைத்தான் 2017-18 காலகட்டங்களிலே செய்தார்கள். இப்படி ஜனநாயக விரோதத்தை செய்வதற்கு திரு செந்தில் பாலாஜியை பயன்படுத்தி அவருடைய ஆதரவை பெற்று அவருடைய ஆதரவு மூலமாக திமுகவை பலவீனப்படுத்தி விடலாம், அல்லது திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் 40 நமதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை 39 இடங்களை வென்றார்கள். பாஜகவாகிய நாம் தனியாக நிற்கும் போது கூட 2 இடத்தை 2017-14 பெற்றோம். ஆனால் நம்முடைய தவறுகள் மக்களுக்கு தெரிய 2019 நாம் ஒரு இடம் கூட பெற முடியவில்லை. கூட்டணி கட்சியாகிய அதிமுக தான் ஒரு இடத்தை பெற்றது. ஆகவே வரக்கூடிய தேர்தலிலே நாம் இந்த ஒரு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஒரு இடம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு வரக்கூடிய 2024 தேர்தலுடைய அந்த சூழ்ச்சியின் காரணமாகத்தான் திரு செந்தில் பாலாஜியை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இது போன்ற ஒரு நிலை இதுவரை இந்தியாவிலே வந்ததில்லை. சின்ன விஷயம், 2015 போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் ஜெயலலிதாவால டிஸ்மிஸ் செய்யப்பட்டாரு. அப்பெல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை மிக கடுமையா எதிர்த்தாரு. செந்தில் பாலாஜி மு.க. ஸ்டாலினை மிக பயங்கரமா திட்டினாரு. அதெல்லாம் முரசொலி எல்லாத்துலயும் பார்த்தாலே தெரியும். இப்ப அந்த வீடியோ எல்லாம் இப்ப அதை ரிப்பீட் பண்ணி வீடியோ போட்டு Facebook எல்லாம் முகநூல் எல்லாம் போட்டு ட்ரால் பண்றாங்க. அதே சமயத்துல திமுக காலங்காலமா பல பேர் உழைச்சவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய பதவி கிடைக்கல.
திடீர்னு செந்தில் பாலாஜி சேரும் போதே மாவட்ட செயலாளராக்கி இப்ப அமைச்சராகி இருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? நீங்கள் ஏதோ அரசியல் இந்தியாவிலே சுதந்திரம் கிடைத்தது ஒரு 9 வருஷத்துக்கு முன்பதாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு உமா பாரதி பாஜகவுடைய தலைவராக இருக்கும்போது பேசியது என்ன, மோடி அவர்களை விமர்சித்தது என்ன, திரு எல்.கே. அத்வானி அதே போன்று அவர்கள் எல்லாம் விமர்சித்தது நமக்கு தெரியும். இதே மோடி அவர்கள் காங்கிரஸை நீட்டு தேர்தலை விமர்சித்தார், ஜிஎஸ்டியை விமர்சித்தார், அதே போன்று காங்கிரசுடைய பல திட்டங்களை விமர்சித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவையெல்லாம் சமஸ்கிருத பேரிலே புதுமையாக கொண்டு வந்தார். அப்படி என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பவாதம் என்பது ஏதோ சிலருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சியில இருந்தார். ஜெகஜீவன் ராம் என்ற ஒரு தலைவர் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார், பிறகு காங்கிரசுக்கு எதிராக இருந்தார். ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு தலைவர் இருந்தார், காங்கிரஸை ஆதரித்தார், பிறகு எதிராக போனார். இப்படி வரலாற்றிலே மொரார்ஜி தேசாய் என்று ஒருவர் இருந்தார், காங்கிரசிலே துணை பிரதமராக இருந்தால் காங்கிரஸை விமர்சித்தார், எதிர்கட்சியிலே போய் அவரும் பிரதமரானார். இது என்னமோ புதுசா செந்தில் பாலாஜி மட்டும் செஞ்சா ஏதோ துரோகம் மாதிரி, அல்லது மோடி அவர்களோ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களோ இங்க இருப்பவர் செய்ததெல்லாம் எப்படி அது நியாயமாய்விடும். ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, இந்தியாவுல 3000 வழக்கு இது மாதிரி போடப்பட்டிருக்கு, 30 வழக்கு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது 1% கீழே தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆக இத்தனை வழக்குகள்ல 1800 வழக்குகள் இவர்கள் எதிர்கட்சிகள் மீது போட்டு அவர்களை எல்லாம் தம் கட்சிக்கு கொண்டு வந்த பிறகு அதை அமைதியாக ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் மீது வழக்கு இல்லை. சுவந்த அதிகாரி என்று ஒருவர் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்று முகுல் ராய் என்று ஒருவர் இருந்தார், நம்முடைய மம்தா பானர்ஜி அவருடைய வலதுகரமாக இருந்தார். அவரையும் பாஜக அவர் மீது வழக்கு இருந்தது. அதாவது சிட் ஃபண்ட் வழக்கு இருந்தது. ஒன்னு சாரதா வழக்கு, இன்னொன்னு நாரதா வழக்கு. எல்லாம் என்ன ஆச்சு? ஏன் அஸ்ஸாமுடைய முதல்வராக இன்னைக்கு பாஜக முதல்வர் இருக்கிறாரே, அவர் காங்கிரஸ் இருக்கும்போது வழக்கு போட்டு அவரை பாஜகவிலே சேர்த்து கொண்டார்கள். ராணே என்று ஒரு மகாராஷ்டிராவில் இருந்தார். அவர் பாஜகவை திட்டாத திட்ட அல்ல. இன்னைக்கு அவர் அமைச்சராக பாஜக அமைச்சராக இருக்கிறார். அவர் மீது உள்ள வழக்கு சாதாரண வழக்கு அல்ல. காரணம், அவர் பாஜகவுக்கு மாறிவிட்டார். இப்படி இந்தியா முழுதும் தங்களுக்கு எதிராக உள்ளவர்களை பாஜகவுக்கு திசை திருப்பது, அன்று ஒன்று பேசுவது இன்று ஒன்று பேசுவது என்பது ஏதாவது ஒரு வகையில இன்றைய முதல்வர் பேசியிருக்கலாம். ஆனால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான முறை மாற்றி மாற்றி பேசுவது, ஏமாற்றி பேசுவது, பிதற்றி பேசுவது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. அதை பிஜேபி என்று சொல்வதை ஒய்ஜேபி என்றுதான் மக்கள் பேசுகிறார்கள். ஆக இவர்கள் இதை பற்றி பேசக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அதுதான் பார்க்கணுமே ஒழிய இன்னைக்கு எடியூரப்பா அவர்களுக்கு ஊழல் செய்யலையா? அந்த எடியூரப்பா மீது உள்ள ஊழல் எப்படி இருந்தது? ரெட்டி பிரதர்ஸ் 1000 கோடி ஊழல் செஞ்சார்களே, பாஜகவுக்கு சென்றவுடன் அவர்கள் நிலை என்ன? பாஜகவை விட்டு வெளியே இப்ப வந்த பிறகு அவருடைய நிலை என்ன? இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மாநிலத்துடைய சுய மரியாதையை, அங்கீகாரத்தை எதிர்க்கக்கூடிய பாஜக அவர்களுக்கு எதிராக வழக்குகளை போடுவது என்பது எளிதாக நடக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது நான் இல்லை என்று சொல்லவில்லை. காங்கிரஸ் ஆட்சியிலே 150-60 வழக்குகள் நடந்தது. இன்னைக்கு 3000 வழக்குகள். அப்ப எத்தனை பேரை இவர்கள் பயமுறுத்துகிறார்கள், எத்தனை பேரை ஏமாற்றுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்த 9 ஆண்டுகளிலே உலகமே காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகளை அவர்கள் இந்தியர்களாக நினைக்கவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஓபிசி பிரிவினரை இந்தியர்களாக நினைக்கவில்லை, முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை இந்தியர்களாக நினைக்கவில்லை. ஒரு வகுப்பினருடைய ஆளுகைக்கு இந்த இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது பாஜக. இந்து என்று சொல்லி வாக்குகளை பெற்றார்கள். இன்றைக்கு 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் 200 ரூபாய்க்கு தருவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு 80 விழுக்காடு பெரும்பாலான இந்து மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், வாங்குகிறார்கள். டீசலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும். 11 லட்சம் கோடியை குஜராத்ல, பெரும்பாலான குஜராத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணாங்க. இந்த 11 லட்சம் கோடி யாருக்கு சொந்தமானது தெரியுமா? 80 விழுக்காடு
இந்துக்களுக்கு தான் சொந்தமானது. அது மட்டுமல்ல, ஏர் இந்தியா உள்பட பல நிறுவனங்களை விற்றார்கள் அல்லவா? அந்த விற்றது டாடாவிற்கு விற்றிருக்கிறார்கள், அதானிக்கு விற்றிருக்கிறார்கள், அம்பானிக்கு விற்றிருக்கிறார்கள், இந்தியாவுடைய துறைமுகங்களை விற்றிருக்கிறார்கள், விமான நிலையங்களை விற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் கஷ்டப்பட்டு இந்தியா மக்களுடைய வரிப்பணத்திலே செய்து எளிதாக தூக்கி கொடுத்தார்களே. இந்த சொத்துக்களிலே 80 விழுக்காடு பெரும்பாலான இந்துக்களுடையதுதான். அதுல கூட நீங்க வங்கிகளில முஸ்லீம்கள் கூட அதிகமா பணம் போட மாட்டாங்க. பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 80 அல்ல, 85 விழுக்காடு பணம் இந்துக்களுடைய பணம். நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி இந்துக்களை ஏமாற்றுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராமர் கோயில் என்று சொல்லுகிறார்கள், இன்றைக்கு ராவணனுடைய வேலையை செய்கிறார்கள். பிரிஜ் பூஷன் என்ன செய்திருக்கிறார்? துயில் ஆசாராம் பாபு என்ன செய்தார்? இவருடைய எம்பியை பற்றி சொல்லுவேன், எம்எல்ஏக்களை பற்றி சொல்லி உண்ணாவிலே நடந்தது என்ன? ஆக பெண்களுக்கு எதிராக இன்றைக்கு ஏறத்தாழ 3000 வழக்குகள் பிஜேபி மேல பாலியல் வழக்குகள் இருக்குது. அதுல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆக ராவணனை திட்டி ராமரை பாராட்டக்கூடியவர்கள் ஏகபத்தினி விரதனான ராமனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் மகாபாரத்தை போற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். தர்மருக்கு எதிராக துயில் இருந்த துச்சானன் போன்றும் துரியாதன் போன்றும் இன்றைக்கு இந்த பாஜக சொல்லுவது ஒன்று, செயல் வேறு. அதாவது இந்து என்று சொல்வார்கள், ராமன் என்று சொல்வார்கள், கிருஷ்ணன் என்று சொல்வார்கள். ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இன்றைக்கு எதிரியாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த சாட்சாத் பாஜகவினர் தான். அந்த பாஜகவினரிலே ஒரு ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய அந்த அதிகாரத்தை புடுங்கியது யார்? முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா, தலித்துகளா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 65 விழுக்காடு நீதியரசர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? 65-70 விழுக்காடு ஐஏஎஸ் பதவிகளை இன்றைக்கு நேர்முக தேர்வு மூலமாக அதிகப்படுத்தி ஒரு வகுப்பினருக்கு தந்தது யார்? இவர்கள் தானே. நான் கேட்கிறேன், பிரதமருடைய அலுவலகத்திலே 95 விழுக்காடு ஒரு வகுப்பினர் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய அத்துணை ஆட்சித்துறையிலும் 70-80 விழுக்காடு இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓபிசி இந்துக்கள், உயர் ஜாதி இந்துக்கள், தலித் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை இன்றைக்கு பறித்தது யார்? ஒரு RSS உடைய வகுப்பினர் இந்தியாவிலே வாழ்வதற்காக ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக இருப்பது போல் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக, காங்கிரசுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், அதே போன்று தேசியவாத காங்கிரஸ், இப்படி பல கட்சியினர்களை கைது செய்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும், அதன் மூலம் RSS உடைய ஆட்களுக்கு அதிகாரத்தை தர வேண்டும், ஒட்டுமொத்த இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் ஏமாற்ற வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடிய பசப்பு வேலைதான் இந்து என்பது, ராமர் கோயில் என்பது, தேசபக்தி என்பது. இன்றைக்கு தேசபக்தி விஷயத்திலும் இவர்கள் சாயம் வெளுத்து விட்டது. புல்வாமா அட்டாக்குக்கு காரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இவர்களுடைய நியமிக்கப்பட்ட ஆளுநர் சத்யபால் மாலிக்கு இவர்கள் எச்சரித்தும் செய்யவில்லை, விமானம் கேட்டும் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 40 வீரர்களை, நம்முடைய வீரர்களை, எல்லையில் நம்மை காப்பாற்றக்கூடிய வீரர்களை அநியாயமாக இழந்திருக்கிறோம் அல்லவா? இனி இன்னொரு புல்வாமாவை இவர்கள் கொண்டு வந்தால் மக்கள் நம்புவார்களா? ஆக ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய அவலங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் காரணமாக இருப்பது யார் என்று சொன்னால் இன்றைய பாஜக ஏதோ சிலரை திருப்திப்படுத்துவதற்கு செய்கிறார்கள். அதே நேரத்திலே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைப்பேன். இந்த முதல்வர் அவர் கடந்த 2 வருடங்களாக பாஜகவினரை தாஜா செய்து கொண்டிருந்தது. மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணி கட்சியாளர்கள் எதிர்த்தார்கள். காரணம், என்னை கைது செய்துவார் என்று அண்ணாமலை சொன்னார். ஆருத்ரா முதல் பல நிதி நிறுவனங்களை காப்பாற்றி இருக்கிறார். வருமான வரித்துறையிலே பல நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு அங்கே இவர்கள் போய் சோதனை செய்து அவர்களை காப்பாற்றும் வகையில பணம் பெற்றிருக்கிறார் என்று பல செய்திகள் நமக்கு வருகிறது. இவர் என்னை கைது செய்துவார் என்று சொல்லியும் கூட பாஜகவினர் இங்கே பல கொலை வழக்கு, கஞ்சா கடத்தல் வழக்கு, திருட்டு வழக்கு என்று பல வழக்குகளிலே இருக்கும் பொழுது, கலவர வழக்கு, பெட்ரோல் குண்டுகளை தன் வீடுகளிலே போடுவது, இப்படி பல வழக்குகள் உள்ள பாஜகவினர் மீது கைது செய்வதற்கோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ தயங்குவதற்கு காரணம் பாஜகவை ஒன்றியத்திலே ஆட்சியில் இருப்பதால் நீங்கள் தாஜா செய்கிறீர்கள் என்று இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் பேசக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. ஆகவே தீய அரசனை நம்பி நல்ல புருஷனை, அதாவது ஓபிசி, தலித், முஸ்லிம்கள் வாக்குகளை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் 28-30 ஆண்டுகளாக சிறையிலே இருக்கக்கூடிய ஓபிசி, முஸ்லிம், தலித்துகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இதே நான் திமுகவாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கிறேன். 2018
நம்முடைய கோவை காவல்துறை ஆணையர் கூப்பிட்டு சொன்னார், இந்த 2 பேரையும், இந்த கண்ணனையும் சசிதரனும் விசுவ இந்து பரிஷத் இவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள், மதக்கலவரம் செய்திருக்கிறார்கள், இவர்களை விடக்கூடாது என்று அன்றைய எஸ்பி சொல்லியதன் காரணமாக அன்றைய அதிமுக அரசு அவர்களை விடவில்லை. 2001 வரை அவர்களை விடவில்லை, அவர்களுடைய ஆயுள் தண்டனைக்கு முன்பதாக. ஆனால் 2022 இதே திமுக அரசு அவர்களை தாஜா செய்வதற்காக அவர்களை விடுதலை செய்தது ஒரு புறம், இந்த பகுதியிலே கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று அபிடவிட் போட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டிலே. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு எதிராக இன்னைக்கு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் 2024 நாங்கள் வென்று பாஜகவிற்கு காட்டுவோம் என்று முதல்வர்கள் இன்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். எப்படி நீங்க வெல்வீர்கள்? நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை நம்பியவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதுவும் சட்ட ரீதியாக 14 ஆண்டுகள் இருந்தால் அவர்களை விடுதலை செய்யலாம், 161 விதி உங்களுக்கு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இரட்டை ஆயுளுக்கும் மேலாக சிறையிலே வாடக்கூடியவர்களை நீங்கள் விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் 2024 எப்படி அந்த மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள்? ஆகவே முதல்வர் அவர்களுக்கும் இதன் மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் அரசனை நம்பி, தீய அரசனை பிஜேபியை நம்பி நல்ல புருஷனை இழந்து விடாதீர்கள். ஆக இனியாவது பாஜகவினர் எப்படி ஒன்றிய பாஜகவினர் உங்கள் மீதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி சார்ந்த முதல்வர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறார்களோ அது போன்று நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு நீங்கள் தாஜா செய்யக்கூடிய, என்னதான் நீங்கள் தாஜா செய்தாலும் பாஜக இன்னைக்கு ஜி ஸ்கொயர்ல இருந்து பாலாஜி ஸ்கொயர் வரையும் இன்னைக்கு ரெய்டு நடத்தியது சும்மா இருப்பார்களா? அடுத்த 8 மாதத்திலே இன்னும் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து வருவார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றாவது நீங்கள் எச்.ராஜா மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? கோர்ட்டாவது வேறு ஒரு வார்த்தையை சொல்லி பேசின நடவடிக்கை எடுத்தது உண்டா? நீங்கள் அவருடைய கட்சியை சார்ந்த பலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் ஏதாவது பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? மாறாக உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு எதிராக ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். அதுவும் நீங்கள் வாக்களித்தீர்கள். கடந்த 3 தேர்தல்களாக சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னார். உங்களுடைய தந்தை முன்னாள் முதல்வர் 138 சிறைவாசிகளை 2011 விடுதலை செய்தார். நீங்கள் 2011 கோயம்புத்தூரிலே சிறைவாசிகளுடைய குடும்பங்களை சந்தித்து கண்ணீர் விடுத்து இந்த 2011 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை அத்தனை பேரை 38 பேரை விடுதலை செய்வோம் என்று சொன்னீர்கள். 138 பேரை கலைஞர் விடுதலை செய்துவிட்டார். 11 ஆட்சி வரல, 16 ஆட்சிக்கு வரல. அதிமுகவிடம் போய் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் 2021 ஆட்சிக்கு வந்து 2 வருடம் ஆகிறது. நீங்கள் அந்த மக்களை நீங்கள் ஏமாற்ற நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் மாற்றிதான் ஓட்டு போடுவார்கள். ஆகவே 2024 திமுக காங்கிரஸ் கட்சி அமோகமாக வெல்ல வேண்டும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் விரும்ப வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால்தான் பாஜக மூஞ்சியிலே நீங்கள் கரிபூச முடியும். இல்லை என்றால் 2024 தேர்தல் வேறு விதமாக இருக்கும் என்பதையும் ஒரு வேண்டுகோளாக, அதே நேரத்திலே நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்ற வகையிலே நான் உங்களிடம் கூறிக்கொள்வேன். நட்பு, நல்ல நட்பு. என்னுடன் சிறந்த நட்பிலே தலைவர் கலைஞர் இருந்தார். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். ஆனால் நல்லவர்கள் சொல்வதை, நல்லதற்கு காலம் இல்லை என்று சொல்லக்கூடியதற்கு நீங்கள் இரையாகிவிடக் கூடாது. நட்பு என்ற ரீதியிலே உங்களுக்கு சொல்லக்கூடியதை பார்க்க வேண்டும். இன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்தது, நாளை ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் வரலாம். அதற்கு முன்பு நீங்கள் உங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள், சட்ட ரீதியாக செய்யுங்கள். 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 28 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மனித உரிமையை கொடுங்கள். பிறகு எப்படி மனித உரிமை பேச முடியும், சமூக நீதி பேச முடியும், நாங்கள் 2024 முழுமையாக வெல்வோம் என்று பேச முடியும்? ஆக இந்த வேண்டுகோளையும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். பாஜகவினர் செய்த தப்புகளை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும். இன்றைக்கு தவறு செந்தில் பாலாஜி செய்திருந்தால் சட்டம் கண்டிக்கட்டும், நாங்கள் எதிர்க்கவில்லை. இதே சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு முன்பு அவேதானம் பாப்பையர் என்று ஒருவர் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டு தண்டனை செய்யப்பட்டார். சுதந்திரத்துக்கு பின்பு கிருஷ்ணமாச்சாரி என்பவர் அதே ஊழலிலே
தண்டிக்கப்பட்டார். இன்றைய நூற்றாண்டிலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இவருடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு இந்தியாவிலே பின்னால் இருந்து ஆளக்கூடியவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் தான். ஏன் மடாதிபதி கூட சங்கராச்சாரியர் கூட கைது செய்யப்பட்டார். அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கைது செய்யப்பட்டார். ஆக ஒன்று சொல்லிக் கொள்வேன், RSS வகுப்பினருக்கு, தயவு செய்து இந்தியாவை இந்தியாவாக பாருங்கள். ஏதோ உங்களுடைய ஆளுகைக்காக வேண்டி மதங்களை பிரிப்பது, மாநிலங்களுக்கு எதிராக இருப்பது, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக பிற மொழிகளுக்கு எதிராக இருப்பது, பாஜக கட்சியையும் ஆட்சியையும் ஆட்டி படைப்பது, இவற்றையெல்லாம் தயவு செய்து விட்டுவிட்டு சட்டத்தின் ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல இந்தியனாக இருக்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு, இன்றைக்கு அமலாக்கத்துறையில் இருப்பது யார்? பெரும்பாலானவர்கள். இந்த வேலையை செய்பவர்கள் யார்? வருமானத்துறையில இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் யார்? வங்கியிலே கடன் கொடுத்து இன்னைக்கு பல லட்சம் கோடி இழப்புக்கு காரணமான அவர்கள் யார்? யோசித்து பார்த்தால், ஆக நீங்கள் இந்தியா மீது தேசபக்தி இருக்க வேண்டும். தெய்வ பக்தியும் இல்லை, தேசபக்தியும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் மகாபாரதத்தையும் ஏற்க மாட்டோம், ஆனால் பேசுவோம். ராமாயணத்தை பேசுவோம், ஆனால் ராமாயணப்படி செயல்பட மாட்டோம் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு இந்தியனும் நேர்மையை, நீதியை, அறத்தை மதிக்க வேண்டும் என்றால், இதிகாசங்களை மதிக்க வேண்டும் என்றால் அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இது வெறும் செந்தில் பாலாஜி அல்ல. நாளைக்கு இருக்கக்கூடிய 8 மாதங்களிலே இன்னும் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், திரு KCR ஆக இருக்கட்டும், திரு சரத்பவாருடைய கட்சியை சார்ந்த 2 பேரை உள்ளே வைத்து அவர்களை கட்சி மாற சொல்லி அவர்கள் கட்சி மாறவில்லை. ஆக எதுவாக இருந்தாலும் இந்தியாவிலே முறையான அரசியல், நேர்மையான நீதி, அரசியல் சட்டத்துடைய ஆட்சி நடக்க வேண்டும். ஆக திரு செந்தில் பாலாஜி அவர்களை மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். யாரும் தடுக்கவில்லை, சட்ட ரீதியாக எடுங்கள். அவரை பயன்படுத்தி திமுகவை உடைப்பது, ஆளுங்கட்சியை உடைப்பது என்பது தேவையில்லாத ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டும் மனிதாபிமானம் இல்லாம அமலாக்கத்துறையினர் நடந்ததா சில பேர் சொல்றாங்க. அதே சமயத்துல செந்தில் பாலாஜி நடத்தினது நாடகம்னு சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? அருமையான கேள்வி. இந்த நாடகத்தை ஆரம்பித்து வைத்தது அமித்ஷா. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நெஞ்சு வலி எந்த பிளாக் இல்ல. நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 3 பிளாக் இருப்பதாக 2 ESI மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள், நம்முடைய ஓமந்தூரார் மருத்துவம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அமித்ஷா என்ன செய்தார்? எந்த பிளாக்கும் இல்லாமல் நெஞ்சு வலி என்று நடத்தி ஒரு கொலை குற்றத்தை செய்து, என்கவுண்டரை செய்து, அதன் மூலமாக மாட்டி இவர் குஜராத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று சொல்லி அந்த அடிப்படையிலே அவர் நாடகமாடி இந்த எல்லாத்துக்கும் குருவாக இருப்பவர் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். ஏதோ புதிதாக செந்தில் பாலாஜி தான் இதை செய்தார் என்று சொல்ல முடியாது. பல நாடகங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? எதேச்சதிகாரமாக இருந்த பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்வார்கள், தீமையில் நன்மை என்று. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த நேரத்திலே இவர் செக்அப் செய்ததன் காரணமாக அவருக்கு ஒரு நன்மை நடந்திருக்கிறது. பிளாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பல பேர் மருத்துவம் செய்யாதனால் மாரடைப்பிலே உயிரிழப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த அமலாக்கத்துறை செய்த தீமையில் கூட செந்தில் பாலாஜிக்கு ஒரு நன்மை நடந்திருக்கிறது. பிளாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆஞ்சியோ செய்யப்பட்டு இனி ஆஞ்சியோ பிளாஸ்டோ அல்லது அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டிய நிலைக்கு காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆக இதை நாடகம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த ஊடகமா இருக்கட்டும், முதலிலே திரு அமித்ஷா அவரிடம் போய் இந்த கேள்வியை கேட்கட்டும். நெஞ்சுவலி என்று சொல்லி ஏமாற்றியது பல பிஜேபி காரர்கள். கற்பழிப்பு வழக்கிலே ஆசாராம் பாபில் இருந்து, நம்முடைய உன்னாவ் MLA இருந்து, நம்முடைய காஷ்மீரிலே ஒரு சிறுமியை கோயிலுக்குள் வைத்து 3 நாட்கள் கற்பழித்தார்களே அந்த உயர் சாதியினர், அவர்களை காப்பாற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜக தலைவர்களும் முயன்றார்களே, அவர்களும் இதே நெஞ்சுவலி கேஸ்ல அவர்கள் மக்களை ஏமாற்ற நினைத்திருக்கிறார்கள். ஆக அது மட்டுமல்ல, அதிமுக இன்றைக்கு பாஜகவை ஆதரிக்கிற அதிமுகவுடைய அமைச்சர்களும் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ஆளுநராக இருந்த புரோகிதர் அதிமுக ஆட்சிக்கு எதிராக மாவட்டங்களிலே நான் ஆய்வு செய்கிறேன் என்று செய்த போது அப்பொழுதும் ஆளுநரை திமுக எதிர்த்தது. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே தலைமைச் செயலாளர்கள்
பூந்து அவருடைய இதை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆய்வு செய்த போது அதையும் கண்டித்தது திமுக. ஆக மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே, மாநிலங்களுடைய உரிமைகள் என்ற அடிப்படையிலே அதிமுகவுக்கும் ஆதரவாக திமுக இருந்தது. இன்றைக்கு அதிமுக இரட்டை வேடம் போடுகிறது. அண்ணாவுடைய பெயரை வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது. எம்ஜிஆர் என்று பெயரை சொல்லிக்கொண்டு நேர்மைக்கு எதிராக இருக்கிறது. ஜெயலலிதா என்று சொல்லிக்கொண்டு மோடியை எதிர்த்த, மோடியா லேடியா என்று கேட்ட, இனி எக்காலத்திலும் பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்ன ஜெயலலிதாவுக்கும் எதிராக இன்றைய அதிமுக இருக்கிறது. ஆகவே இந்த நெஞ்சுவலி நாடகமாக இருக்கிறதோ இல்லையோ, இதற்கு முன்பு யாரும் செய்யாத மாதிரி புதிதாக செந்தில் பாலாஜி செய்த மாதிரி காட்டிக்கொள்வது அது ஊடக தர்மம் அல்ல, நம்முடைய அதிமுகவுடைய நாடக தர்மம் அல்ல, பிஜேபியுடைய பொய் தர்மமும் அல்ல. இதுல சீமானுடைய நிலைப்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி குணமடையணும்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் இதெல்லாம் மாதிரி எத்தனை படத்துல பார்த்திருக்கோம்னு சொல்றாரு. அவருடைய நிலைப்பாடு பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இந்த கருத்துக்கு சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. நாம் பல பெரிய விஷயங்களை பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக என்று பேசி இருக்கிறோம். இது திசை திருப்பும் முயற்சி ஆகிவிடும். அவருடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. செந்தில் பாலாஜி குணமடையணும் பாஜகவுடைய ராஜா சொல்றாரு. உண்மையில் அது செந்தில் பாலாஜியுடைய அவர் மேல வச்சிருக்க கரிசனமா, இல்ல அவர் குணமாயிட்டு வந்தாதான் தண்டனை கிடைக்கும்ன்ற டோன்ல அவர் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? திரு ராஜா அவர்கள் எனது நண்பர். அவரை பற்றி நாடறியும். அவர் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. ஆக அது எந்த அளவுக்கு அவர் சொன்னார், அவர் நன்மைக்காக சொன்னார் என்றால் நாம் வரவேற்போம். அவர் ஏமாற்றுவதற்காக சொன்னால் அவர் ஏமாந்து போய்விடுவார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ குழுவினர் அளித்த அறிக்கை தங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அமலாக்கத்துறை சொல்லியிருக்கல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை ஒரு ஏவல் துறை. பாஜகவுடைய ஏவல் துறையிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்ப்பீர்கள்? நாட்டை விட்டு ஓடக்கூடியவர் இல்லையே, இதுவரை எந்த அமைச்சரும் ஓடவில்லையே. ஆக அவரை நீங்கள் எப்பொழுதும் விசாரிக்கலாம். அவர் நல்லா ஆன பிறகு நீங்க விசாரிக்கலாம். இந்த மாதிரி உடல் ரீதியாக சொல்லுவாங்க, நேற்று வாக்கிங் போனாரு, இன்னைக்கு ஏன் உடல்னா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நல்லா இருந்தாருங்க, என்கிட்ட பேசிக்கிட்டாருங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னு மக்கள் சொல்வது இல்லையா? அதனால உடல்நலம் மட்டும், உயிர் பிரிவது மட்டும் வெறும் ஏதோ நம்முடைய பார்வையிலே நாம் சொல்லிவிட முடியாது. எதுவும் நடக்கலாம். அதுதான் நான் சொன்னேன். நல்ல வேளை அமலாக்கத்துறை செய்த நல்ல காரியம். பாலாஜி அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் நம்முடைய மருத்துவமனையில் அனுமதித்தது. 3 அடைப்புகள் இருதயத்திலே இருப்பதை கண்டுபிடித்தது. ஆகவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை ஒரு அரக்கத்துறையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருந்து, திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து, சரத்பவார் இருந்து அத்துணை தலைவரும், ஏன் இதுவரை இந்த எதிர்கட்சிகளுக்கு கருத்து ஆதரவு கொடுக்காத ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் இன்றைக்கு எதிர்கட்சிகளோடு இன்னைக்கு மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இனி அடுத்து வர வேண்டிய ஒரு ஒரிசா முதல்வர் மட்டும்தான். அவரும் விட்டா ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜக எதிர்க்கிறது என்பதுதான் அர்த்தம். செந்தில் பாலாஜி கைது திமுகவுக்கு ஏதாவது பின்னடைவு உண்டாகும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் ஆதரவு பெரிய இருக்கிறது. அதுதான் நான் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் ஆதரிச்சுன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல இன்றைக்கு அமலாக்கத்துறை என்று ஒரு அறக்கத்துறையை பயன்படுத்தியதன் காரணமாக செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே சிலருக்கு இருந்த வேறுபாடுகள் கூட, மனக்கசப்புகள் கூட மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இன்றைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், பாதிக்கப்பட்டவர்கள் பின்னால் தான் இந்திய மக்கள் இருப்பார்கள். இந்திரா காந்தி அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரே 3 வருடங்களிலே மீண்டும் ஆட்சியை பிடித்தார்கள். இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அவர் தோற்றார் பாராளுமன்ற தேர்தலிலே. மீண்டும் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக மீண்டும் சட்டமன்றத்திலே மிகப்பெரிய வெற்றி பெற்றார். ஆக செந்தில் பாலாஜி மீது ஏவப்பட்ட இந்த கொடூர குற்றம் பாஜகவினால் நடந்ததன் காரணமாக நிச்சயமாக அவரும் வெகுண்டெழுவார். கொங்கு நாட்டிலே ஏற்கனவே அவர் செய்ததை விட இன்னும் பல சாமர்த்தியங்களை செய்து பாஜகவை 0வாக ஆக்குவார். அதிமுகவை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவார். இதுதான் 2024 நடக்க போறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். 2014 பாஜக
அதிமுக கூட்டணி இல்லாமல் 2 இடங்கள் பெற்றது. அப்பொழுது கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் தமிழகத்து பாஜகவில் இல்லை. 2019 பாதி குற்றவாளிகள் பாஜக சேர்த்ததன் காரணமாக ஒரு இடம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கூட்டணிக்கு ஒரு இடம் கிடைத்தது அதிமுகவுக்கு தேனியில. 2024 ஒவ்வொரு தெருவிலும் பாஜகவினர் குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்ததன் காரணமாக என்ன நடக்க போகுது என்று சொன்னால், இருக்கிற வாக்கு வங்கி பாஜக இலக்கத்தான் செய்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் செங்கோல் என்று ஏதோ உம்முடி அரசிலே செய்தத சோழராஜாவுடைய செங்கோல் என்று சொல்லி பொய் சொன்னாலும் கூட, தமிழ் என்றாலும் திருக்குறள் என்றாலும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. பாஜக மட்டுமல்ல, கடந்த முறை கூட்டணி கட்சி பெற்ற அந்த ஒரு இடமும் இந்த முறை கிடைக்காது. 40 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாஜக மீது, தமிழக பாஜகவுடைய குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அவரை ஆதரித்த அந்த சிறைவாசிகளுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் இருக்கிறார்கள், தலித்திலும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒட்டுமொத்த வாக்கை திமுகவுக்கு செலுத்தியவர்கள். அவர்களுடைய விஷயத்திலே சட்ட ரீதியாக, நியாய ரீதியாக, மனிதாபிமான ரீதியாக 28 ஆண்டுகள் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே வெளிநாட்டிலிருந்து தவறு செய்து குற்றம் செய்தவர்களை விட்டுவிட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிராக திமுக இருக்கிறது என்ற ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சென்று விடக்கூடாது. ஒரு மதத்தினரை விடுகிறார், இன்னொரு மதத்தினை விடாமல் இருக்கிறார் என்றும் முதல்வருக்கு ஒரு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது. ஒரு மொழியினருக்கு ஆதரவா இருக்கிறார், இன்னொரு மொழியினருக்கு எதிராக இருக்கிறார். அதுவும் வெளிநாட்டிலிருந்து உள்ளவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், வெளிநாட்டு தமிழர்களுக்கு உள்நாட்டு தமிழருக்கு எதிராக இருக்கிறார் என்ற ஒரு பெயர் நம்முடைய முதல்வருக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்தால் 2024 40 நமதே என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை அது. ஏடிஎம்கே காரங்க கூட நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, ஊழல் செஞ்சிருக்காங்க, அவங்க மேல இடி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பாஜகவினரை மட்டுமல்ல, அவர்கள் கூட்டணிகளையும் அவர்களை மிரட்டி அவர்கள் மீதும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஏவி இன்றைய முதல்வர் பழனிசாமியுடைய சம்பந்தி சகலை வரையும் ஏவி இருக்கிறார்கள். திரு வேலுமணி, திரு ரங்கமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், பல்வேறு நபர்களை தங்கள் கையிலே அவர்கள் மீது உள்ள குற்றங்களை கையிலே வைத்துக் கொண்டு அது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக, தங்களுடைய தேர்தல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிமுகவை பிளாக்மெயில் செய்யக்கூடிய பாஜகவாக இருப்பதால் தான் செல்வி ஜெயலலிதாவை கேவலப்படுத்தினாலும், அண்ணாமலை அவர்கள் கேவலப்படுத்தினாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இன்றைய அதிமுக தலைமை இருக்கிறது. திமுக அவப்பெயரை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கில தான் செந்தில் பாலாஜி மட்டும் குறி வைக்கப்பட்டிருக்காரா? செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, ஏற்கனவே டி2 என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு நிறுவனமும், அதே போன்று ஏற்கனவே திரு டி.ஆர். பாலுடைய நிறுவனங்கள், அதே போன்று திரு ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் எல்லாம் இதே வேலையை ஏவி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் சரியாக இருந்ததால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னும் பலர் மீது நிச்சயமாக இதை ஏவுவார்கள். அதற்குள் திராவிட முன்னேற்ற கழக அரசு முழித்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அதிகாரிகளிலே பலர் தவறு செய்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீதும் அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது. அப்படி தயங்குவதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு பாஜக சொன்னதற்காக தாங்கள் அதிகாரிகள் என்பதை கூட உணராமல் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்த கட்சியினருக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இடியை பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு பிஜேபி இன்னும் நிறைய கொடசல் கொடுக்கும், நெருக்கடி கொடுக்கும் சொல்றாங்களே, அப்படியா? அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இது போன்ற நெருக்கடிகளை மாநில அரசுகளுக்கு கொடுக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே 20,000 கோடி இதே ஹவாலா, இதே மணி லாண்டரிங், எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்று திரு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேட்டாரே, அதானியுடைய பணம். அதானிக்கு அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸாவது அனுப்பி இருக்குதா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறா?
அனில் அம்பானிக்கு ஒரு 30,000 கோடியை மக்கள் பணத்தை தூக்கி கொடுத்தீர்கள் அல்லவா? ரஃபேல் கான்ட்ராக்ட்ல ஒரு ஷெட்டு போட்டவருக்கு இதுவரையும் அவர் எதுவும் செய்யவில்லை என்று அவர் மீது ஏதாவது வழக்கு போட்டிருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், எத்தனை கார்ப்பரேட்டுகள் பணம் கொடுக்காமல் பல்லாயிரம் கோடியை ஏமாற்றி இருக்கிறார்கள், அவர்கள் மீது வழக்கு போட்டு இருக்கிறீர்களா? அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறீர்களா? ஆக கார்ப்பரேட்டுகள் உங்களுக்கு தேர்தலுக்காக ஃபண்டு தருகிறார்கள். அதற்கு ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடித்து இன்றைக்கு தேர்தல் பாண்ட், எலக்ட்ரல் பாண்ட் என்று சொல்லி 90 விழுக்காடு கார்ப்பரேட்டுகளிடம் பணத்தை பெற்று இன்னைக்கு பல லட்சம் கோடியை பாஜக வைத்திருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் அதிகம் செலவு செய்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக தேர்தலில் தோற்றுவிட்டால் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறார்கள். ஆக இந்த சட்டவிரோத, தேச விரோத, ஜனநாயக விரோத செயலை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆக 2024 தேர்தலுக்கு முன்பு வரை இவர்கள் அமலாக்கத்துறையை ஆட்டி பார்க்கலாம், வருமான வரித்துறையை வறுத்து பார்க்கலாம், அதே போன்று ஒவ்வொரு துறைகளுக்கும் எதிராக இவர்கள் நடக்கலாம். இது திரும்பும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே பாஜக இன்னைக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக RSS தலைமை வரை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல துறைமுகங்களையும் பல விமான நிலையங்களையும் கொடுத்தது தேசிய மயமாக்கப்படும். திரு ராகுல் காந்தி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், நீங்கள் அரசிடம் எந்த சொத்தையும் பெறலாம், ஆனால் அது ஒரு காலகட்டத்திலே தேசியமயமாக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நமது எம்ஜிஆர் டிவியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கூறியதற்கு மிகவும் நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.